திருப்பத்தூர் மாவட்டம் விசமங்கலத்தில் அமைந்துள்ள சென்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் அகில இந்திய 80வது ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பின் சார்பில் மாணவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாபெரும் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 198 மாணவ மாணவிகள் உலகின் 198 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பங்கேற்று ஐநா சபையின் செயல்பாடுகள், தீர்மானங்கள் மற்றும் உலக அமைதிக்கான அதன் பங்களிப்புகள் குறித்து அறிந்து கொண்டனர். ஐநா சபையின் 17 நிலையான வளர்ச்சி நோக்கங்கள் குறித்து ஒவ்வொரு மாணவரும் தனித்தனி தலைப்புகளில் உரையாற்றினர். வறுமை ஒழிப்பு, கல்வி, சுகாதாரம், பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, உலக அமைதி, மனித உரிமைகள் போன்ற முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றன. எதிர்கால ஐநா பிரதிநிதிகளை உருவாக்கும் முயற்சி. இந்த விழாவில் கலந்து கொண்ட டாக்டர் செந்தூர பாண்டியன் ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பின் சார்பில் மாணவர்களுக்கு உரையாற்றினார். பல்வேறு நாடுகளுக்கு நிறைய இடத்துல நாங்க நிறைய கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணி மெயினா நாங்க சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு தான் ஒரு அம்பாசிடரா இது பண்ணக்கூடிய நியமனங்கள்லாம் வழங்கிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு. நான் ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கிட்டத்தட்ட 3 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷன் கொடுத்திருக்கிறேன். 350 ஸ்டேஜுக்கு சீஃப் கெஸ்டா மட்டும் போயிருக்கிறேன் 25 இயர்ஸ்ல. சோ இன்னைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிய இன்னைக்கு நம்ம இருக்கும்போது நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக the first ever historical event in India, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு மாணவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 198 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்தது. ஆனா மாணவிக்கு சில பேருக்கு இன்னும் இதை பத்தி நல்லா தெரியும் போது உங்களுடைய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இனிமே உருவாகுன்றத நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய இளம் தலைவர்கள், மாணவர்கள், இதைத்தான் டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் சொன்னாரு, இளைஞர்கள் தலைவர்களாக உருவாக வேண்டும். தலைவர்களாக உருவாக்க வேண்டும்ன்றதுக்காக உங்களை எல்லாம் இன்றைக்கு தலைவராக, ஒவ்வொரு நாட்டுக்கும் தலைமை இருக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய உங்கள் பள்ளியினுடைய தாளாளர் ராஜா சார் அவர்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு பயன்படுத்திட்டீங்கன்றது ஒரு ஹாப்பியான விஷயம் தான். அதான் கலாம் சார் உங்களுடைய ஸ்கூல்ல இன்னைக்கு கிடைக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு குவாட்ஸ் மட்டும் சொல்லுங்க. அதோட நான் கம்ப்ளீட் பண்றேன். Where there is righteousness in the heart, there is harmony in the home. When there is harmony in the home, there is order in the nation. When there is order in the nation, there is peace in the world. என்ன புரிஞ்சுதா? அதாவது நம்ம ஹார்ட்ல ஹாப்பினஸ் இருக்குதோ அப்போது நம்ம ஃபேமிலியில ஹாப்பியா இருப்போம், வீட்ல. ஓகேங்களா? எப்ப நம்முடைய வீடுல எல்லாரும் ஹாப்பியா இருக்கோமோ, ஒரு அமைதியான ஒரு நிலையில இருக்கிறோமோ, அப்போது நம்ம நாட்டிலையும் அமைதியும் ஹாப்பினஸும் இருக்கும். எப்போது நம்முடைய நாடுகள் அனைத்திலுமே இருக்குதோ ஒரு உலகமே ஒரு அருமையான ஒரு பிரதிபலிப்பை கொடுக்கும்ன்றத இந்த சொல்லி இருக்கிறாங்க. சோ அது மூலமா உங்க மூலமா இதெல்லாம் நடக்கும் சொல்லிட்டு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எல்லாருக்குமே பலத்த கைதறல் கொடுத்துடலாம். தாளாளர் டாக்டர் LNCS ராஜா, முதல்வர் JCCR கௌதம், செயலர் CR வினோத் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாணவர்களுக்கு உலகளாவிய பார்வை. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலம் மாணவர்கள் ஐநா சபை, உலக அரசியல், மனித உரிமைகள் மற்றும் உலக அமைதி குறித்து ஆழமான புரிதலை பெற்றனர். எதிர்காலத்தில் உலக மேடையில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்களாக உருவாக்கும் பாதையில் இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான படியாக அமைந்தது. திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ரகுநாதன், தமிழ்நாடு டுடே.
கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா? எங்க போகணும்னு தெரியலையா? கவலை வேண்டாம், ஒரே ஒரு கால் போதும். உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் எஸ்ஆர் கேப்ஸ் டூர் பேக்கேஜுகள் கிடைக்கும். பாதுகாப்பான பயணம், 24 மணி நேர சேவை. இப்பவே புக் பண்ணுங்க. எஸ்ஆர் கேப் கன்னியாகுமரி.